டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கல. முதல்ல நம்மளுக்கு தோன்றது சாம்சங் எஸ் சீரிஸ் இல்லை ஐஃபோன்ஸ். இந்த ஃபோன்ஸோட கம்மியான ரேட்டுக்கு நல்ல ஸ்பெக்ஸோட ஃபோன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஃபோன்ஸ்லாம் யூஸ்வலாக ஏதாவது காம்ப்ரமைசஸ் இருக்கும். மோஸ்ட்டாக பில்ட், டிசைன், லுக்ஸ் இதில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் ரேட்டு கம்மியான ஃபோன்ஸ் நல்ல லுக்ஸோடையும் இருக்குது. அந்த ஃபோன்ஸில் ஸ்பெக்ஸ் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போவேணாம். இப்போ நான் ஒரு வாரமாக இது என்னோடய ப்ரைமரி ஃபோன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண ஒரு நாளும் எனக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம், இது ஒரு மோட்டோரோலா ஃபோன். ஐ மீன் இந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி நான் மோட்டோரோலா கிட்டேருந்து எதிர்பார்க்கல. இப்போது அதுக்காக இது S22 iPhone 14 கில்லர் அப்படின்லாம் நான் பில்டப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த ரேஞ்சில் இந்த ஃபோன் இல்லை. பட் ரொம்ப நல்ல பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட அவங்க கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆன் பேப்பரை வச்சு எல்லாம் பண்ணிடலான்னா என் பொழப்பு வேலைக்கு ஆகாது. ரிவ்யூஸ்லாம் வேணும்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த ஃபோனில் என்ன ஆக்சுவலாக நல்லா இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, உண்மையிலேயே மோட்டோரோலா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்களா. பீட்டிடப் இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணுற ஐடியாவில் நான் இல்லை. போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க H30 ஃபியூஷன் என்னாச்சுன்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நீங்களும் பார்த்து பண்ணுங்கள். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த நேமிங்லேருந்து ஆரம்பிப்போம். போன வருஷம் 3 H20 சீரிஸ் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. பாட்டமில் ஃபியூஷன், அதுக்கு மேலே ரெகுலர் H20, டாப்பில் ப்ரோ. இந்த வருஷம் மோட்டோ அதை லைட்டாக மாற்றிருக்காங்க. இந்த தடவை 4 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. H30 தான் பேஸ், அதுக்கு மேலே ஃபியூஷன், அதுக்கு மேலே ப்ரோ, டாப்பில் அல்ட்ரா. இந்த நேமிங் எனக்கு கொஞ்சம் சென்சிபிளாக இருந்துச்சு. நான் ஃபியூஷனுங்கிறது 2 ஃபோனுக்கு நடுவில் இருந்தால் தான் அது ஃபியூஷன். ஸ்டார்டர் ஃபோன் ஃபியூஷனாக இருக்கிறதோட இது இன்னும் சென்சிபிளாக இருந்துச்சு. எனிவேஸ், இது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போன வருஷம் மாதிரி இந்த H20 ஃபியூஷன் மாதிரி இல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் விலை அதிகமான டிவைஸ். டெஃபினட்டாக பில்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இது டாப்க்கு க்ளோஸாக தான் இருக்குது. இந்த பில்ட் இப்போ H30 நல்லா ஸ்லிம்மாக லைட்டாக இருந்துச்சு. பட் அந்த பாக்ஸி பில்ட் எனக்கு என்றைக்குமே ரொம்ப பிடிச்சது கிடையாது, கம்ஃபர்டபுளாக இருந்ததில்லை. H30 ஃபியூஷனில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் இங்கே பிளாஸ்டிக்கு பதிலாக சைட்ஸில் மெட்டல் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொரில்லா கிளாஸ் 5. இதெல்லாம் மாற்றியும் ஃபோனை இன்னும் ஸ்லிம்மாக லைட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வெறும் 7.45 mm தான். இங்கே டிஸ்பிளே பேக் ரெண்டுமே கர்வ் ஆகுது. ஸோ இந்த ஃபோனை கையில் பிடிக்கல 7.45 mm இன்னும் ஸ்லிம்மாக இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் 175 கிராம்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால ஃபோனை ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் வால்யூம் கீஸ் எதிர்பார்த்த மாதிரி ரைட்டில் இருக்குது. பவர் பட்டன் எங்கே இருக்கணுமோ எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. ப்ளஸ் வெறும் ஃபீல்லையே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்சரும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் போல்டாக டால்பி அட்மோஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆடியோ அவுட்புட் லவுடாக நல்லா ரிச்சாக இருந்துச்சு. ஹையர் லெவல்ஸில் கூட க்ளீனாக இருந்தது. லெஃப்ட்டில் வெறும் ஆண்டனா பேண்ட்ஸ் மட்டும்தான். பாட்டமில் பிரைமரி ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் USB 3.1 Type-C போர்ட்டும் சிம் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேயில் க்ளோஸாக பார்த்தா ஒரு ரப்பர் கிராமெட் நோட்டீஸ் பண்ண முடியும். இது இருக்கிறதுக்கு காரணம் H30 ஃபியூஷனுக்கு IP52 ரேட்டிங் இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக தண்ணி பட்டுச்சுனாலோ மலையில் யூஸ் பண்ணாலோ பெரிய பிரச்சனை வரக்கூடாது. மோட்டோரோலா இன்னமும் நிறைய 5G பேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. 13 பேண்ட்ஸ் இங்கே சப்போர்ட்டடாக இருக்குது. செல்லுலர் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பேக்கில் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் ஆகாது. ப்ளஸ் கம்ஃபர்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் வித் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது iPhone 14. iPhone 14ல் 6.1 inch டிஸ்பிளே இருக்குது. H30 ஃபியூஷனில் 6.55 inch பேனல். ஸோ இன்னும் பெரிய பேனல் இருந்தாலும் வித் கிட்டத்தட்ட ஒன்று தான். அஃப்கோர்ஸ் இது இன்னும் டாலான டிஸ்பிளேஸ். அந்த ஆப்போசிட் கார்னரை ஒரு கையில் யூஸ் பண்ணல ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் மேனேஜபிள். ஓவரால் சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. நல்லா குவிக்காக, அக்யூரேட்டாக, ரெஸ்பான்சிவாக இருந்தது. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன், இந்த ஹோல் பஞ்சில் இருக்கிற 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக். 32 மெகாபிக்சல்னு கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் செல்ஃபீஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு வருவோமே. இது ஒரு 6.55 inch p-oled பேனல், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ப்ளஸ் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் கேப்பபிளான ஹார்ட்வேர் இருக்கிறதுனால டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது ஒரு கலர் ஆக்யூரேட் பேனல். பீக் பிரைட்னஸ் 1100 nits. ஸோ அவுட்டோர்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணல எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 10-bit பேனல் கூட. ஸோ HDR10+ சப்போர்ட் இருக்குது. இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTPO டெக்னாலஜி. LTPO டெக்னாலஜினா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை 10 இல்லை 1 Hz வரைக்கும் ட்ராப் பண்ணி பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்குள்ள அந்த ஃபீச்சர் இங்கே இல்லை.
ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன்ஸ் மேனுவல் சாய்ஸஸ் வெறும் 60 and 144 ஹர்ட்ஸ் மட்டும்தான். இங்கே இன்பிட்வீனாக ஒரு 90 இல்லை 120 ஹர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் தென் அகேன் நம்ம இப்போ ஆட்டோ மோட் செலக்ட் பண்ணோம்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக 48, 60, 90, 120, 144 ஹர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை தேவைக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கும். நியாயமாக பார்த்தீங்கன்னா LTPO இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் தான். பட் இங்கே அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக தெரியல. ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. இந்த H30 ஃபியூஷனில் 4400 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட ஈஸியாக ஒரு நாள் இந்த பேட்டரி எனக்கு தாங்குச்சு. இப்போ சில நாள் நான் GPS ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், கேமராஸ் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பேன். இதுதான் நான் டிப்பிக்கலாக ஹெவி யூஸ்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நாட்களில் கூட நாள் முடியல 20-30% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு டக்குன்னு டாப் அப் பண்ணணுன்னா மோட்டோரோலா ஒரு 68 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி 0 to 100 40 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ப்ரொப்ரைட்ரியான எந்த சார்ஜிங் டெக்னாலஜியும் அவங்க யூஸ் பண்ணல. ரெகுலர் பவர் டெலிவரி ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற அந்த டைப் சி மூலமாக சப்போர்ட் பண்ணுற லேப்டாப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லேப்டாப்பையும் இதே சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். ஓகே, நல்ல பில்ட் குவாலிட்டி, சூப்பர் டிஸ்பிளே, நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டரி லைஃப், இதெல்லாம் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எதுக்குமே யூஸ் இல்லை. பட் இந்த தடவை மோட்டோரோலா நல்ல சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்னாப்ட்ராகன் 888+ இருக்குது. குவால்காமோட 2021 ஃப்ளாக்ஷிப் சிப். ஸோ எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இந்த சிப் இது கூட 8GB LPDDR5 RAM, அப்புறம் 128GB ஃபாஸ்டான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க. 888+ பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ இதால் எல்லா கேம்ஸையும் ஈஸியாக ரன் பண்ண முடியுங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். பட் 888+ நிறைய தடவை பார்த்ததுனால இந்த சிப்போட ரெப்புடேஷனும் நம்மளுக்கு தெரியும். இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ், த்ராட்லிங் இஷ்யூஸ் அப்பப்போ வரதான் செய்யும். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு அந்தளவு பெரிய இஷ்யூ இல்லாட்டியும் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் மோட்டோரோலா அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்லீக்காக இருந்தாலும் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. 15 நிமிஷம் CPU த்ராட்டில் டெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஃபியூஷனில் 92% பீக் பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் ஆச்சு. அது CPU, GPU அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லாட்டியும் 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் 20 கண்டினியூஸ் லூப்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறமும் 68% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடச்சிது. இது பெஸ்ட் ரிசல்ட் கிடையாது, பட் அதே சமயத்தில் இதோட மோசமான ரிசல்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவு ஸ்லீக்காக இருக்கிற ஃபோனுக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட்னு சொல்லலாம். இப்போ தெர்மல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்லேயும் H30 ஃபியூஷன் ரொம்ப ஹீட்லாம் ஆகலை. எஸ், கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாண்டிங்கன்னா வார்ம் ஆகும், பட் அது ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரல. டே டு டே யூஸ்க்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. மோட்டோரோலாவோட MyUX கிட்டத்தட்ட எல்லாமே இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக தான் விட்டுருக்காங்க, ஒரு சில ட்வீக்ஸ் தவிர. ரெடி ஃபார் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ப்ளஸ் ரெகுலராக நம்ம எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ், இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் அண்ட் ஆஃப், இந்த கேமரா டக்குன்னு லான்ச் பண்ணுற ஜெஸ்டர், இதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ளோட்வேர் எதுவுமே அவங்க இங்கே கொடுக்கல. ரொம்ப க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஸ்டாக்காக தான் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கிஷ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா பிக்சலுக்கு அடுத்து அது மோட்டோரோலா தான். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்றைக்குமே மோட்டோரோலாவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. எது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். இப்போ அதையும் மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இந்த தடவை இந்த ஃபோனுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது 2 வருஷம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ். இந்த தடவையாவது அதை ஃபாலோ த்ரூ பண்ணுவாங்களா, டயத்துக்கு அப்டேட் பண்ணுவாங்களா, கரெக்டான அப்டேட்ஸ் கொடுப்பாங்களா, காலம் பதில் சொல்லும்னு சொல்லி தான் நான் மூவ் ஆன் பண்ண முடியும். ஏன்னா இந்த பாயிண்டில் அவங்களோட கமிட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறது அடுத்த வருஷம் தான் தெரிய வரும். எனிவேஸ், இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர், இது f1.8 லென்ஸோட OIS உள்ள f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இமேஜஸ் இந்த சாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கே தெரியும், நல்லா தான் இருந்துச்சு. டீடைல்டு, ஆக்யூரேட் கலர்ஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்ச், லோ லைட்டில் கூட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக தான் இருந்துச்சு, குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் எனக்கு இங்கே என்ன பிடிக்கலன்னா மோட்டோரோலாவோட நைட் மோட். இப்போ இந்த நைட் மோட் ஆன் அண்ட் ஆஃப், இந்த ஷார்ட்ஸை சைட் பை சைட் பார்க்கல பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது ரொம்ப நோட்டிசபிளாக இருக்குது. டிப்பிக்கலாக ரெகுலர் கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸ்க்கும் நைட் மோடில் எடுக்கிற ஷார்ட்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நார்மலாக ஹார்ட்வேரே இந்த அளவு நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அந்த நைட் மோட் இம்ப்ளிமெண்டேஷனை அவங்க கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா இன்னமும் பெர்ஃபார்மன்ஸ், லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கணும். இந்த பாயிண்டில் கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் இந்த ஹார்ட்வேரில் இன்னும் கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க சாஃப்ட்வேரில் சொதப்புற மாதிரி தெரியுது. வீடியோன்னு வரையில் 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், இல்லை 4K 60 ஷூட் பண்ணலாம். அதுதான் என்னோட ப்ரிஃபர்ட் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் காம்பினேஷன். நான் நிறைய டெஸ்ட் பண்ணதும் அதுதான். ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு ஃபுட்டேஜ், நல்ல டீட்டெயில்டாக ஆக்யூரேட்டான கலர்ஸோட, சாலிட் டைனாமிக் ரேஞ்சோட. செகண்டரி கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கலர்ஸ் ப்ரைமரியோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். மூணாவது சென்சர் 2 மெகாபிக்சல் டெப்த், ஃபுல் ஃப்ளாக்ஷிப் கிடையாதுல்ல, ஸோ ஏதோ கட் பண்ணணும்ல, ஸோ ஜூம் கட் பண்ணியிருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு உண்மையிலேயே எதுவும் கிடையாது.
நம்ம எதை பற்றி பேசலான்னா ப்ரைஸிங். ஏன்னா H30 Fusion அஃபிஷியலாக 43,943 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியல் லான்ச் ப்ரைஸ் 40,000 ரூபா. கைஸ், எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவே வித்தியாசமாகப்பட்ட விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக ஒரு ஃபோன் வந்து ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால், நல்ல ஸ்பெக்ஸோட அக்ரெசிவ் ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஏதாவது ஆப்வியஸாக அதில் ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதுக்கு பதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த ப்ரோ மாடலை வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரணுங்கிறதுக்கு. பட் அந்த மாதிரி ஆப்வியஸாக இந்த ஃபோனில் எதுவுமே இல்லை, எந்த கட்ஸுமே இல்லை. எஸ், ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் உள்ள சில ஃபீச்சர்ஸ் இதில் கட் ஆகிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் லேட்டஸ்ட் snapdragon 8 Gen 1 இல்லை, IP68 ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங், டெலஃபோட்டோ கேமரா, இது எல்லாமே இதில் கிடையாது. பட் அந்த இதில் அவங்க கட் பண்ணியிருக்கிறது எல்லாமே லக்ஸரி ஃபீச்சர்ஸ் மாதிரி தெரியுது. பேசிக்ஸ், ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் ஒரு நல்ல ஃபோன், ஒரு தரமான ஃபோன் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள ஃபீல், அப்படிங்கிறதுக்குள்ள நெசசிட்டிஸ் எல்லாமே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமராஸ், நல்ல பேட்ரி லைஃப், பாக்ஸ்லேயே ஃபாஸ்ட் சார்ஜர், சாலிடான பெர்ஃபார்மன்ஸ், snapdragon 888 ப்ளஸோட சூப்பரான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, ப்ளஸ் இதோட விலை அதிகமான ஃபோன்ஸில் கிடைக்கிற அதே ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி, அதே கர்வ் டிஸ்பிளேஸ், அதே மெட்டல் ஃபினிஷ், இது எல்லாமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் மோட்டோரோலாவா இந்த ஃபோனை பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. பட் அதே சமயத்தில் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக, எனக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான கன்க்ளூஷனாக படுது. இன்றைக்கி உங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்லீக் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா, டிப்பிக்கலாக ஸ்லீக் ஃபோன்ஸில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும், பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு இருக்காது. அது எல்லாமே இங்கே மோட்டோரோலா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்லீக் ஃபோன்ஸ்னு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல தரமான வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும் ஹை எண்டில் அப்படின்னு பார்த்தாலும் இது ரொம்பவே ஈஸியான ஒரு சஜஷன். ஸோ இதுதான் மோட்டோரோலா H30 Fusion பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன் பற்றி? இந்த செக்மெண்ட்டில் 40,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா இதை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஃபோனை சூஸ் பண்ணுவீங்கன்னா ஏன் அந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் அதே நேரத்தில் வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.